இன்றைய நாளிலே ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்களை கூறி நற்சிந்தனைக்காக உங்களை அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளிலே அறச்செயல்கள் செய்வது ஒவ்வொருவருக்கும் நலன் பயக்கும் வாழ்வாகும் என்ற செய்தி தரப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய சாதாரண மனித வாழ்க்கையிலே நாங்கள் அறச்செயல்கள் செய்வது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் கடவுள் எங்களை இந்த உலகத்திலே தமது சாயலாகவும் மாதிரியாகவும் தமது பாவனையாகவும் எங்களை படைத்திருக்கின்றார். அதே போன்று கடவுள் எந்த விதமான நிபந்தனையுமின்றி எந்த விதமான கைமாறையும் எதிர்பார்க்காமல் எந்த விதமான பிரதிபலனையும் எம்மிடத்தில் கேட்காமல் தம்முடைய நன்மைத்தனங்களினாலே தமது அறச்செயல்களினாலே எம்மை நிறைவுள்ளவராக்கி கொண்டே இருக்கின்றார். ஆகவே நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விலே இந்த அறச்செயல்களை செய்வதனூடாக எங்களுடைய சாதாரண மனித வாழ்வை அக இலகுபடுத்தலின் வாழ்வாக ஒரு சுமையற்ற அல்லது வீணான மனதை அலட்டி கொள்ளுகின்ற மனப்பக்குவத்துக்குள் சிக்கப்படாமல் நாங்கள் அமைதியிலும் நிம்மதியிலும் ஒரு சமாதானத்தின் சுமூகத்தின் வாழ்வாக எங்கள் வாழ்வை முன்னெடுக்க இந்த அறச்செயல்கள் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். நாங்கள் அறச்செயல்களுக்கு மாறான எதிரான செயல்களை செய்கின்ற பொழுது குற்ற உணர்வுகள், மனப்பாரங்கள், எங்களுடைய நிம்மதியற்ற அமைதியற்ற மனச்சுமைகள் எங்களை உறுத்தி கொண்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மனிதர்கள், அதிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வுக்காக பரமதிருத்துவத்தின் நாமத்திலே திருமுழுக்கு பெற்றவர்கள். நாங்கள் இதய சுத்தியோடு மன தூய்மையோடு ஆன்மீக ஞான வாழ்விலே வளர்வதற்காக எங்களுக்கு பகுத்தறிவும் முதிர்ச்சியும் தரப்பட்ட ஒரு நல்ல பக்குவப்படுத்தப்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு இந்த அறச்செயல்களை நாங்கள் செய்கின்ற பொழுது தம்பட்டம் அடிக்காமல் பகட்டாக மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அல்லது பிரபல்யப்படுத்துவதற்காக விளம்பரப்படுத்துவதற்காக நாங்கள் செய்கின்ற தான தர்மங்களோடு எங்களுடைய பெயர்களையும் விலாசங்களையும் அல்லது என்னுடைய சுய விளம்பரத்துக்கான அல்லது என்னுடைய சுய லாபத்துக்கான நோக்கத்தோடு அதை செய்வது அல்ல. அதனிலும் மேலாக இல்லாதவர்கள் பலன் பெறுவதற்கும் தேவையில் உள்ளவர்களுக்கு நான் கொடுப்பதனாலே மனநிறைவு பெறுவதற்கும் இந்த தான தர்மங்களை செய்ய இன்றைய நாளிலே எனக்கு அழைப்பும் வாய்ப்பும் தரப்படுகின்றது. நான் செபிக்கின்ற பொழுது பொது இடங்களிலும் சந்திகளிலும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நின்று செபிப்பதை விட நான் என் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு மறைவாக உள்ள தந்தையோடு நானும் தனிப்பட்ட முறையிலே நல்லதொரு உரையாடலூடாக உறவாடலூடாக கடவுளோடு நான் இந்த என்னுடைய சுப வாழ்விலே வளர ஈடுபட அவரோடு அந்யோன்யமாகி ஒன்றித்து செல்ல இன்றைய நாளிலே எனக்கு வழி சொல்லி தரப்படுகின்றது. நாங்கள் நோன்பிருக்கின்ற பொழுது மற்றவர்களுடைய சான்றிதழை பெற அல்லது மற்றவருடைய பாராட்டை பெற அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி புகழ வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய சுய இருமாப்பிற்காக சுய விளம்பரத்திற்காக தம்பட்டம் அடிக்கின்ற பகட்டை காட்டுகின்ற ஒரு சோர்ந்து போன காய்ந்து போன வாட்டமான முகங்களோடு தோற்றப்பாடுகளோடு நம்முடைய நோன்புகளை முன்னெடுப்பது அல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ நோன்பு என்று
இன்றைய நாள் நற்செய்தி எங்களுக்கு தெளிவாக சொல்லி அழைப்பு விடுக்கின்றது. நாங்கள் இப்பொழுது இன்றைய இறை வார்த்தைக்கு செவி மடுப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தியின் 6ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனங்களோடு 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனங்கள் வரை சிந்தனைக்காக எடுக்கப்படுகின்றது. அந்நாளில் இயேசு கூறியதாவது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாயிருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தைகளின் பின்னணியிலே நாங்கள் எங்களை படைத்தவனோடு எங்களை அந்நியோன்யப்படுத்த இறை மனித அனுபவத்திற்குள் நாங்கள் நிலைத்திருக்க அறச்செயல்களை செய்வதனாலே என்னுடைய சக மனிதர்களை கடவுள் என்னை போல என்னோடு படைத்து எனக்கு கொடுத்த வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், ஆற்றல்கள், திறமைகள், காலங்கள், நேரங்கள் இவற்றாலே என்னை நிறைவு பெறச் செய்து தேவையில் உள்ளவர்கள் மட்டிலே என்னுடைய மனப்பக்குவங்களை, மனநிலைகளை சோதிக்கின்றார், ஆய்ந்தறிந்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே அத்தகைய தேவைகளில் உள்ளவர்கள், இல்லாதவர்கள், இயலாதவர்கள் மட்டிலே, ஆற்றல்கள், திறமைகள் மட்டுப்படுத்தப்பட்டவர்கள் மட்டிலே, வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் வரையறுக்கப்பட்டவர்கள் மட்டிலே, காலங்களும் நேரங்களும் உரிய முறையிலே கிடைக்காதவர்கள் மட்டிலே எங்களுடைய தாராள மனப்பக்குவத்தை நாங்கள் பிறர் சுய விளம்பரத்திற்காக அல்லாமல், பிறர் பாராட்டுக்களுக்காக அல்லாமல், அதனிலும் மேலாக கிறிஸ்தவ மனநிலையோடு
கத்தோலிக்க மனப்பான்மையோடு நாங்கள் நிறைவான விதத்திலே எங்கள் அறச்செயல்களினாலே மற்றவர்கள் நன்மை பெறுகின்றார்கள். நாங்களும் சுய ஒழுக்கத்தின் மக்களாக, சுய கட்டுப்பாட்டின் மக்களாக என்னையே நான் கையாளுகின்ற என்னுடைய மனநிலைகளை, என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய எண்ணப்பாடுகளை, என்னுடைய கற்பனைகளை நான் கையாளக்கூடிய விதத்திலே என்னுடைய நோன்பினாலும், என்னுடைய தான தருமங்களினாலும், என்னுடைய செப வாழ்வினாலும் நான் கடவுளுக்குள் ஒன்றிக்கும் மகனாக, மகளாக, நல்ல கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக எங்கள் வாழ்வை முன்னெடுக்க இன்றைய நாள் முழுக்க சிந்திப்போம். சுய ஒழுக்கத்தின் வாழ்வை எமக்குரிய நிதானத்தின் வாழ்வின் கொள்கையாக வழிமுறை ஆக்கிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.